உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பணத்தை குறித்து பேசுகிறீர்களா? பணத்தை குறித்து என்ன பேசுகிறீர்கள்? இதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்துல, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று ஒரு வசனம் இருக்குது. அநேகருக்கு தெரியும். இதை வைத்துதான் உங்க பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணணும், டிசிப்ளின் பண்ணணும், அப்படிலாம் நிறைய வார்த்தைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த அதிகாரம் முழுவதும் எதை குறித்து பேசுகிறதுனா, முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே என்று சொல்லி ஐஸ்வர்யத்தை குறித்து, 2வது வசனத்துல ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் என்று சொல்லி, 4வது வசனத்துல ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம், 7வது வசனத்துல இந்த பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்துன்னு சொன்ன அடுத்த வசனம் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் என்று சொல்லி, 8வது வசனத்துல அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று சொல்லி, 9வது வசனத்துல கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்படி கடைசி வரைக்கும் நீங்க 26வது வசனம் பாத்தீங்கன்னா, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்கள் அப்படிங்கிறதுல இருந்து 29வது கடைசி வசனம், தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டா என்று சொன்னால், முழுவதுமே பணத்தை குறித்து பேசுகிறது. அப்படியானா என்ன அர்த்தம்? பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அப்படின்னு சொன்னா, பண விஷயங்களிலே அவனை நீங்கள் சிறு வயதிலிருந்தே நடத்த வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது அல்லது ஞானி சொல்கிறார். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கணும், எப்படி தாராள குணமுடையவனா இருக்கணும், எப்படி வேலையில ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும், இவைகளெல்லாம் குறித்து தான் பிள்ளைகளை நம்ம நடத்தணும். ஏதோ துணி மடிச்சு வைக்கிறதுக்கும் சரியான நேரத்துக்கு எழும்புறதுக்கு மாத்திரமல்ல, இதுக்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வயதிலேயே பிள்ளைகளுக்கு பணத்தை குறித்து பேசிக்கான ஐடியாஸ் புரிய ஆரம்பிச்சிருந்தா சொல்றாங்க. 7 வயதுல பண பழக்கங்கள் ஏற்பட்டு விடுகிறது, மணி ஹேபிட்ஸ் செட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. அப்ப 7 வயதுக்குள்ளாகவே அவர்களுக்கு பணங்களை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அவர்களோடு கூட பணத்தை குறித்து வேற மாதிரி பேசணும். வாலிப வயதுல அவர்களுக்கு பணத்தை குறித்து வேற மாதிரி பேசணும். நீங்க பணத்தை குறித்து பேசலன்னு சொல்லி சொன்னா வேற யாரும் சொல்லி கொடுக்க போறாங்க. அதை பத்தி அவனா கத்துப்பான். அது ஆண் பெண் உறவா இருந்தாலும் சரி, பெண்களை மதிக்க வேண்டும் என்பதா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகள் வீட்டுல வேலை செய்யணுங்கிறதா இருந்தாலும் சரி, பணத்தை குறித்து இருந்தாலும் சரி, குடும்பத்திலே அதை குறித்து என்ன கருத்து இருக்கிறது என்பது மிக முக்கியம். இப்போ சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது கிண்டர் கார்டன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு கண்ணாடி குடுவை கொடுத்து அதுல பணத்தை சேர்க்க சொல்லலாம். சும்மா பிளாஸ்டிக் ஒரு பெட்டி கொடுத்து சேர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உள்ளுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா கண்ணாடி குடுவையில பணம் சேர்த்தா அதுல அந்த ரூபா நோட்டுகளை காயின்ஸ் போடும்போது அந்த பணம் வளருகிறதை அவன் பார்ப்பான். அப்படி வளரும் பொழுது அது கூடுதலாக வளர வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு உண்டாகும். அந்த ஆசை அவனுக்கு உண்டாகும்படியாக நாம் செய்யணும். அதுக்கு பிறகு மிக முக்கியமா அந்த சின்ன வயதுல நீங்க தான் அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் அவனை நடத்துனா, அவர்கள் மேய்ப்பர்களா இருந்தபடினால அந்த வார்த்தைகள் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. மேய்ப்பர்கள் எப்பொழுதுமே முன்பாக செல்வார்கள். எப்பொழுதும் உங்க பிள்ளைக்கு முன்பாக கணவன் மனைவி 2 பேரும் பணத்தை குறித்து ஆர்கியூ பண்ணாதீங்க. பணம் என்பது பெரிய ஒரு பூதகாரமான விஷயம். அது ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படிலாம் பிள்ளைங்களுக்கு காட்டாதீங்க. டோன்ட் ஆர்கியூ அபவுட் மணி. அதே நேரத்தில் கேஷுவலா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கேட்கறதுக்கெல்லாம் பணத்தை எடுத்து அப்படி நீட்டுற மாதிரி இந்த பிள்ளைங்களை ஷாப்பிங் கூட்டு போகும்போது கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்கறது, அப்படி கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கு பணம் எப்படி செலவாகிறது, எப்படி வருகிறது என்பதே தெரியாமல் போகிறது. ஆகவே ஒவ்வொரு செலவுக்கு முன்பாகவும் பிள்ளைங்க முன்பாக ஜெபம் பண்ணுவது மாதிரி ஒரு முறை கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேட்டு பண்ணுவது, அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு கூட நன்றியோடு கூட அதை செலவு பண்ணுகிறதை பிள்ளைகள் பார்க்கும்படியாக செய்வது, இப்படி மிகுந்த ஞானத்தோடு கூட பிள்ளைகள் முன்பாக நடந்து கொள்ள வேண்டும். 3வது மிக முக்கியமா, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கேட்கறத வாங்கி கொடுக்கும்போது அது செலவு செய்யப்படுகிறது என்பதை அவர்களுக்கு தெரியணும். அப்பா இந்த பொருளை வாங்குவதற்காக இவ்வளவு நேரம் உன்னை விட்டு பிரிந்திருக்க வேண்டியது இருக்கிறது, அதற்காக தான் நான் வேலை செய்யவே போகிறேன், இதை நான் வாங்கணும்னு சொல்லி சொன்னா இவ்வளவு பணத்தை இந்த அங்கிள் கையில கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த பணம் எனக்கு இதையெல்லாம் நான் செய்தால்தான் வருகிறது போன்ற காரியங்களை பிள்ளைகளுக்கு தெரியும்படியாக செய்யுங்கள். அந்த பிள்ளை எலிமெண்டரி ஸ்கூல் போகும்போது அவனுக்கு
தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கணும். அதாவது அவன் ஒரு பொருளை உடனே கேட்டான்னு சொல்லி சொன்னான், அந்த வயதுல இம்பல்ஸ் பையிங், பார்த்தோம் அழகா இருக்குது, சிகப்பா இருக்குது, பளபளன்னு இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால நான் அதை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகம் வரும். அப்படி வரும்பொழுது நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம குடும்ப கஷ்டத்தை அவனோட பேசுறோம், அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறான்றதை பேசுறோம். அதெல்லாம் அவன் மனசுக்குள்ள போகவே போகாது. ஏனென்றால் அவனுக்கு அது பிடித்து விடுகிறது. ஒரு பெண்ணை காதலிக்கும் போது நீங்க என்ன சொன்னாலுமே ஒருத்தன் அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பானே தவிர ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதுபோல அவங்களுக்கு பிடித்து விட்டது, உங்க குடும்ப கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லி ஒன்றும் நீங்க செய்ய போறதில்லை. ஆகவே அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கலாம். இந்த வயது தான் அவங்க டிசிஷன் எடுக்கணும். எதை விட சிறந்தது, எதை தெரிந்து கொள்ள போகிறோம் போன்ற காரியங்களை விதைப்பதற்கு சரியான வயது அது. அப்ப நீங்க அவங்ககிட்ட சொல்லலாம், இந்த வீடியோ கேம் வாங்கினீன்னா இந்த ஷூ உனக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த பணத்துல ஷூ வாங்க போறியா, இதை வாங்க போறியா அப்படின்னு சொல்லி அவனிடத்துல அவனுடைய சாய்ஸை கேட்டு ஏன் அந்த முடிவுக்கு அவன் வந்தான் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டால் அவனை வழி நடத்துவதற்கு வசதியா இருக்கும். பொதுவா பிள்ளைங்களுக்கு பணத்தை குறித்து நீங்கள் கற்றுக் கொடுக்கறதை விட, ஏன்னா கற்றுக் கொடுப்பது என்பது உங்களுடைய கருத்தை தான் சொல்ல போறீங்க, கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக அவனுக்கு என்ன கருத்து இருக்கிறது அல்லது வேறு இடத்திலிருந்து அவர்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. அதனாலதான் அவர்களோட கூட பேசணும். கேட்கறதுக்கு பைசா கொடுக்காம நீ டூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்னா உடனே காசை எடுத்து கொடுக்காம இந்த தோட்டத்தை வைத்து இந்த தோட்டத்துக்கு நீ பொறுப்பெடுத்து கொண்டால், ஒரு வாரம் முழுவதும் அதனை பாதுகாத்தினால் அதில் ஒரு பூ பூத்துதுன்னா உனக்கு 5 ரூபாய் தரப்படும். அப்படி வேலை செய்வதன் மூலமாகத்தான் பணம் வருகிறது என்பதை அந்த சின்ன வயதுல ஒரு 10 வயது 11 வயது இருக்கும் பொழுது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் ஆங்கிலம் வாசிக்கிறவர்களாக தான் ஸ்மார்ட் மணி ஸ்மார்ட் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி நீங்க வாசிக்கலாம். அதே போல பெரியவர்களும் சரி, சிறியவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறவர்களும் சரி, 1000 ரூபாய்க்கு மேல ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா ஒரு நாள் தாமதமாக வாங்கணும். உங்களுக்கு எப்ப அது வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சோ அதுல இருந்து ஒரு நாள் தாமதமாக வாங்கணும். 1000 ரூபாய்க்கு மேல, 5000 ரூபாய்க்கு மேல போகுதுன்னா ஒரு 3 நாள் தாமதிக்கணும். அது மாதிரி பணம் கூட கூட அதை வாங்குவதற்கான அந்த துடிப்புகளை குறைத்த பிறகு, நல்ல பார்வை வந்த பிறகு, உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு நல்ல பார்வை வந்த பிறகு வாங்கவா வேண்டாமா என்று இன்னொரு முறை தீர்மானிக்கணும். அதே போல இந்த சின்ன வயதிலேயே கொடுப்பதினுடைய அவசியத்தை போதிக்கணும். தாராளமா இருப்பதை குறித்த அவசியத்தை அவர்களுக்கு போதிக்கணும். அவங்க டீனேஜர்ஸா வரும்பொழுது 13 வயதிலிருந்து அவங்க 20 வயதுக்குள்ளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு வங்கி கணக்கை துவங்கி உங்கள் மேற்பார்வையோடு கூட அவர்கள் அதிலே பணம் சேர்க்கும்படியாக செய்யணும். ஏதாவது முக்கியமான காரியங்களுக்கு பணத்தை வித்ட்ரா பண்ணலாம், ஆனா அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமா போதும் என்ற மனதை அங்கே அவர்களுக்கு போதிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும். பார்க்குற எல்லாம் பிடிக்கும், ஆனா அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நீங்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவர்களோடு கூட பேசலாம். நீங்க கார் வாங்க போறீங்கன்னா அல்லது எந்த பொருளை வாங்க போனாலும் உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு விலையை கேட்டுட்டு திரும்பி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது எனக்கு ரொம்ப முக்கியம்தான், ஆனா அப்பா 2 நாள் கழிச்சு தான் அதை வாங்க போறேன், இதை விட வேற ஏதாவது சிறந்த பொருள் இருக்குதா, குறைவான விலையில் கிடைக்குமா என்று யோசிக்க போகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு உங்களுடைய எடுத்துக்காட்டின் மூலமாக, போனா வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படி கிடையாது, போகிறோம், டிஸ்கஸ் பண்றோம், அதை எப்படி லாபமாக மாற்றலாம், ஏன் அது முக்கியம் போன்ற காரியங்களை அவர்களோடு கூட நீங்கள் பேச வேண்டும். 8வது படிக்கும் போதிலிருந்து அவங்க காலேஜ் போறதுக்கு அவங்கள பணம் சேமிக்க வைக்கலாம். நீ காலேஜுக்கு போகணும்னா இப்ப தர்ற பணத்தெல்லாம் நீ சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை அவர்களுக்கு செய்யலாம். தயவு செய்து கிரெடிட் கார்டினுடைய அபாயகரமான தன்மைகளை குறித்து அவர்களோடு கூட பேசுங்கள். கிரெடிட் கார்டுனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இது உங்களுக்கும் தெரியணும், அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற கூட்டு வட்டியினுடைய அற்புதத்தை பிள்ளைகளுக்கு போதியுங்கள். அதுதான் காத்திருக்கிறதுனால் உண்டாகிற லாபத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்பது மிக முக்கியமாக ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.